ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்சான் டோரேமான் மற்றும் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து ஐபிஎல் மேட்சுக்கு போகிறோம். ஸோ போன வாட்டி பொற்காசு கிடச்சதுனால கொஞ்சம் பணக்காரன் ஆகிட்டா. ஸோ ஐபிஎலுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நாங்கள் ஒரு 10 பேர் டீமாக போய் மேட்ச் பார்க்க போகிறோம். 10 பேர் ஏன் போகிறோம் கேட்கும். ஐபிஎல் எத்தனை டீம்? 10 டீம். ஸோ 10 பேர் 10 டீம் காட்டி போகிறோம்னு வச்சுக்காம இப்போ நான் முதல்ல ஐபிஎல் பார்க்க போகிறோம். ஸோ நாம் என்ன பண்ணுறது, இப்போ நம்ம எந்த டீமோட டிஷர்ட்டை போட்டுட்டு போனோம், நம்ம அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறது, ஒரு மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறோம். அதை நம்ம இந்தியா முழுக்க சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் தெரிவிக்கிறதுக்காக. சரி, நான் அவனுங்களை வர சொல்லியிருக்கேன். அவனுங்க வந்துடுவானுங்க கொஞ்ச நேரத்தில். அவனுங்க வந்ததுக்கப்புறமா ஜாலியாக போய் இன்னைக்கு ஐபிஎல் மேட்சை பார்த்து ரசிக்க போகிறோம். பென்டா வாடா வாடா, சீக்கிரமாக வந்துட்டேன். மற்றவங்களாம் இன்னும் காணடா, கொஞ்சம் வெயிட் பண்ண. அவனுங்கெல்லாம் வந்திருக்கோமா, நம்ம கிளம்பி போயிடலாம்டா. ஓகே சிஜய், அப்புறம் மற்றவங்களாம் வந்துட்டாங்களா இல்லையா? இது வந்துட்டானுங்களா? எப்படி வந்தானுங்க இவங்கெல்லாம்? ஓகே பென்டாடி, புது ஆளு பென்டான்னு நான் சொல்கிறேன். எனக்கு பென்டான்றது எனக்கு வாயில் சொல்கிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ அதனால பென்டான் சொல்கிறது பென்டான். ஓகே, என்னடா அப்படி புது பையன் கோஸ் நம்பர்னு ஒருத்தர் தான், அந்த சொட்டமட்ட மாதிரி. அவன் ஜூபா ஜூபா ஜிபிசான்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டான் இந்த மாதிரி டெக்குன்னு வர்றது. அதனால இவனுக்கு திடீர்னு வந்த மாதிரி தெரியுது. அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கானுங்க, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு இருக்கானுங்க. ஆனா எனக்கு ஒரு மதரசை சொல்லி கொடுக்கணும், ஆனா சொல்லியே தர மாட்டானுங்க. ஓகே, நான் போயிட்டேன் வரேன். ஓகே, நம்ம கீழே போயிட்டு நம்ம எல்லாம் சாவி கீழே எடுத்துட்டு வருவோம். எல்லா வண்டிகளுக்கும் 4 வண்டி. ஸோ 4 கீ நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம 4 கீ எடுத்துட்டு வருவோம். முதல்ல நம்ம கண்ணாடி எடுக்க போறேன். சும்மா ஸ்டேருக்கு தான் சன்கிளாசஸ் போட்டேன். இப்போ சன்னே நம்ம சன்ல அடிக்கிறது, நம்ம கண்ணில் அடிக்கிறதுனால சன்கிளாசஸ் எதுக்கு கழட்டி வச்சுட்டேன். எல்லாரும் காரான போயிட்டானுங்க. ஸோ போவோம். ஓகே, பென்டன் அண்ட் சிவா, நீங்கள் 2 பேர் எதிர போறீங்களாடா? சரிடா சரிடா. ஓகே, அப்புறம் இதில் வேற 2 பேர் யார் இருக்காங்க? ஓகேடா, பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க, ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. ஓகேயா, பார்த்து போயிட்டு வாங்கடா. டேய், நீங்கள் போயிட்டு அவங்க ஸ்டேடியமோட போய் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்லோவாக ஓட்டிட்டு போயிடா. லைசன்ஸ் இருந்து என்ன சின்ன பையன் மட்டும் நினைக்காதீங்க. அங்கிள் சிவா, என் பேர் சிவா, ஓகேவா? அதனால் என்னை ட்ரைவ் பண்ண சொல்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் சைக்கிள் மட்டும் தான் எனக்கு ட்ரைவ் பண்ண தெரியும். ஸோ மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, சின்ன பையன் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ எதுக்கு எங்களை அங்கிள்னு சொல்கிறேன்? நாங்கள் வேணால் உங்களை தாத்தான்னு கூப்பிட்டுமே சிவா, அது உனக்கு கரெக்டாக இருக்கும்டா. ஏன்னா நீ இவ்வளோ பெரியவன். ஸோ சின்ன பையன் நினைக்கக்கூடாதுன்ற காரணத்தினால நான் இனிமேல் உன்னை சிவா தாத்தான்னு கூப்பிட்றேன். ஓகேடா, அவங்க 2 பேர் சேஃபாக போயிட்டு இருக்கானுங்க. ஸோ மோட்டு பத்தில் நீங்கள் 2 பேரும் இதில் சேஃபாக ஏறி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன பண்ண போறீங்க தெரியல. ரேம்ப் கேம் வைக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நல்லா தெரியும். அது கூட என் கார் கிடையாது, நான் சும்மா விட்டேன். என் சொந்த காரா, பார்த்து சூதாரமாக ஓடிட்டு போடும். புரிஞ்சுதா? அதெல்லாம் பார்த்துக்கிறேன். இப்போ என் மட்டும் ஓட்டுற வண்டி ஓட்டுறாது. நம்மளது நம்ம கடிக்காரில் போவோம்னு நினச்சி பார்த்துருப்போவா? அது சீஜாவெல்லாம் நமக்கு நடந்துருக்கு. ஒரு நேரம்ல போகடி கார்ல போயிட்டோங்க. எப்போ ராஜ்காஜுக்கு போயிட்டோங்க. அடே மோட்டோ, என்னடா ஆச்சு உனக்கு? ரோபோட் மாதிரி பேசுகிற. சமோசா சாப்பிடாதனால மண்டை கிட்ட குழம்பி போயிடுச்சா என்ன? சரி, வாய் முடிட்டு வண்டியை ஓட்டுடா. சி, இவனுக்கிட்டவே பேசுகிறேன் பாரு, ரோபோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. டே, எது புட்டுட்டு போகிற மாதிரி இருக்குடா வண்டியில இருந்து. வண்டியில் வந்து எதுவும் போட்டுட்டு போகலாம். என் மைண்ட் பார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகுது. அடே பூசணிக்க மண்டே, அது சிஜேவோட கார்ரா. இப்போ இந்த மோட்டு பத்தில் கிட்ட கார் கொடுத்துருக்க என்ன கதி ஆக போது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைப்பா. ச்சே. டேய் நிஞ்சா டரியான் சோட்டா பேம், நீங்கள் 2 பேர் இந்த காரில் போகிறீங்க. ஸோ பார்த்து பத்திரமா போங்க. அவனுங்களை மாதிரி போகாதீங்கன்னா, நீங்கள் வேறு சின்ன பையனுங்க வேறு. ஸோ அதனால் பார்த்து ஓட்டிட்டு போங்க. சோட்டா பேம், உனக்கெல்லாம் பலம் தான் இருக்கும், ஆனால் என்கிட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ நல்லா ஓட்டிட்டு போகிறேன். நீஞ்சா டெக்னிக்கான இப்போ ஆக்டிவேட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த காரில் போய்கிட்டே இருக்க போகிறோம். இந்த காரில் நீஞ்சா டெக்னிக்கை நான் செலுத்தி இருக்கிறதுனால இந்த கார் எந்த காரையும் போய் மோதாது. அதே சமயம் எந்த பார்ட்டும் எதுவும் டேமேஜும் ஆகாது. இப்போதான் சோட்டா ஃபோன் பண்ணி சொன்னா எல்லாம் ஏதோ ஒரு கிழக்கு மாதிரி ஏதோ ஒரு வேலையை செஞ்சு கீழே விட்டு அவட்டு ஏதோ நீஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி தப்பிச்சுடாடா. தலைவலி. இப்போ அவன் மட்டும் சேஃப்டியா லேண்ட் ஆயிட்டாடா. சோட்டா பீம்
மட்டும் உங்ககிட்ட பலம் இருக்குல்ல நீ சாவுடா அப்படின்ட்டாரா. அப்பதான் சொன்னா அவன் மட்டும் சேஃப்டியா நீஞ்சா டெக்னிக் சேஃப்டியா ஆட்டாருன்னு சொல்லிட்டாரா. நட்டம் நான் ஏன் திரும்ப உன்னை ஓட்டம் இல்லை நீயும் அந்த நீஞ்சா ஆட்டம் மாதிரி ஓட்டுறான்னு போயிட்டு மண் இந்த நிச்சான் நீட்டியார போய் சாவடிச்சு வச்சுக்கோய என்ன நிலைமையா இருக்கும். அதனாலதான் ஊர்ல ஒரு கார் வச்சிருந்தேன் ஊர்ல எல்லாரும் ஒரு கார் வச்சிருந்தா நான் மட்டும் தனி கார் இருக்கிறது யூனிக்கா தெரியல அதான் சேஜேன். போலாம். ஓகே கைஸ், அப்புறம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி ஆள போடுங்க. ஓகே கைஸ், பை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஜே அப்புறம் டோரேமான் அப்புறம் இந்த நருட்டோ புதுசாக இந்த நருட்டோலாம் வேறு வந்திருக்கான். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஐபிஎல் மேட்ச்சுக்கு தான் கைஸ் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சிஜே ஓட்ட தெரியாமல் இங்கே பழைய வீட்டு சைட்லாம் வந்துட்டு இருக்கா. இவனுக்கு ஸ்டேடியம் வழி தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியல. அப்போனா அப்புறம் என்ன பண்றது? அப்ப இந்த வழியில போத அப்ப நம்ம இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச்க்கு போக முடியாது. ஸ்டேடியம் இருக்கிறது என்ன வழி? அப்புறம் இந்த வழியில தான் போக முடியும். அந்த வழியில போக என்னென்ன சொல்றாடுங்க. இவனுங்க கூட்டிட்டு வந்து காசு போச்சு கத்துற. யாரோ ஒருத்தர் சொன்னார், அப்படி இந்த வண்டி அழகா இருக்கணும், நீ ஓட்டனா அழகோட வாயிடா. ஆனால் இவன் ஓட்டியே ஒரு கதவு எந்த பக்கம் போய் விழுந்ததுன்னு தெரியல. எவனா காயிலங்கலத்து போய் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கதவை. போய் வாயின்னு போட. இந்த மூட்டு இந்த பக்தரு அப்புறம் இந்த பென்டான சிவாலாம் எங்க போனாங்க? ஒரு ஸ்டேடியம்குள்ள போய் சீட்டாண்ட போய் உட்காந்துட்டு சீரப் பண்ணிட்டு இருக்காடுங்களா. அங்க பாருங்க ஸ்டேடியம் இருக்கு, கிரிக்கெட் ஸ்டேடியம். எல்லாத்துக்கும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. டைம் ஆகும் தெரியல, நான் போன் எடுத்து பார்க்கல. சரி வாங்க நம்ம எல்லாம் போலாம். டேய் சின்சானே டேய் எங்க போறீங்க? உன்ன வண்டி விட்டு இறங்கியாடா நீங்க? நர்ட்டு டேய் பெட்டா எங்கடா வந்தடி? உள்ள போயிட்டு அடிச்சிட்டு இருக்கடா. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். அவங்கக்கிட்டலாம் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனாலும் அவங்க உள்ளே போய் நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ், அப்புறம் உங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி ஆள போட்டுருங்க.